Hello everyone. இன்னைக்கு ஒரு 20 டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இந்த சென்டென்சஸ் நீங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போதைக்குள்ளே நீ ஏதாவது படம் பார்த்தியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ சீன் எனி மூவிஸ் லேட்லி அப்படின்னு கேட்கலாம். லேட்லி அப்படின்னா இந்த ரீசெண்ட் டைமில் இப்போதைக்குள்ளே அதை வந்து லேட்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போதைக்குள்ளே படம் பார்த்தியான்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ சீன் எனி மூவிஸ் லேட்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த வேலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நல்லா இருக்குது, பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் இட் இஸ் சேலஞ்சிங் பட் ஃபன். இட் இஸ் சேலஞ்சிங் பட் ஃபன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது உனக்கு போதுமா அப்படின்னு யார்ட்டையாவது கேட்கணுன்னா இங்கிலீஷில் இஸ் திஸ் இனஃப், இஸ் திஸ் இனஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ இன்னுமா வேலை பார்த்துட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி யார்ட்டையாவது கேட்குறதுக்கு ஆர் யூ ஸ்டில் ஒர்க்கிங், ஆர் யூ ஸ்டில் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ இப்போ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு நம்ம அடிக்கடி கேட்போம். இது யார்கிட்டையாவது நீ இப்போ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஃப்ரீ நவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், இது வந்து ஃப்ரீ தான் அப்படின்லாம் சில கடைகளில் சொல்லுவாங்கள்ல, இது வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு பொருள் கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட இருக்குது நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ அண்ட் கெட் இட், கோ அண்ட் கெட் இட் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ வருவேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நீயும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவேன்னு நினச்சேன், நீயும் கல்யாண வீட்டுக்கு வருவேன்னு நினச்சேன், அப்படி நீ வருவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ தாட் யூ வுட் கம், ஐ தாட் யூ வுட் கம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டிராஃபிக் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, முக்கியமாக சிட்டிஸ்லலாம் சொல்லும்போது டிராஃபிக் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு த டிராஃபிக் வாஸ் டெரிபிள், த டிராஃபிக் வாஸ் டெரிபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் வந்து டீ போடுறதுல பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல சில பேர், டீ போடுறதுல எக்ஸ்பர்ட், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் வந்து இதில் பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஐ மாஸ்டர்ட் த ஆர்ட் ஆஃப் மேக்கிங் டீ. ஐ மாஸ்டர்ட் அப்படின்னா நான் இதில் வந்து கை தேர்ந்தவன் ஆகிட்டேன், நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ மாஸ்டர்ட் த ஆர்ட் ஆஃப் மேக்கிங் டீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போயாவது தியானம்லாம் செஞ்சுருக்கியா, எப்போவாது செஞ்சுருக்கியா அப்படி கேட்போம்ல, எப்போவாது நீ செஞ்சுருக்கியா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு ஹாவ் யூ எவர் ட்ரைட் மெடிடேஷன். ஹாவ் யூ எவர்னா எப்போவாது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹாவ் யூ எவர் ட்ரைட் மெடிடேஷன், எப்போவாது மெடிடேஷன் பண்ணியிருக்கியா. நெக்ஸ்ட் ஒன், ஐஸ்கிரீம் மட்டும் என்னால் வேண்டானே சொல்ல முடியாது, எதனால் வேண்டான்னு சொல்லுவேன், ஐஸ்கிரீமை மட்டும் வேண்டானே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ காண்ட் ரெசிஸ்ட் ஐஸ்கிரீம், ஐ காண்ட் ரெசிஸ்ட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு மழையோட வாசனை ரொம்ப பிடிக்கும். இது வந்து எல்லோரும் சொல்கிறது, மழை வாசனை பிடிக்கும், மண் வாசனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ லவ் த ஸ்மெல் ஆஃப் ரெயின், ஐ லவ் த ஸ்மெல் ஆஃப் ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஐ லவ் த ஸ்மெல் ஆஃப் சாயில் அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் வந்து வேறு ஒரு வேலைக்கு மாற போகிறேன், ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்துட்டு இன்னொரு வேலைக்கு மாற போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நான் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற போகிறேன் அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் ஐ எம் கோயிங் டு ஸ்விட்ச் டு அ நியூ கெரியர், ஐ எம் கோயிங் டு ஸ்விட்ச் டு அ நியூ கெரியர், வேறு மாதிரியான வேலைக்கு மாற போகிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ், ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போல்லாம் உன்னோட காரை கழுவுவ, எப்போலான்னா எத்தனை முறை, ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை, ஒரு மாதத்துக்கு எத்தனை முறை கழுவுவ அந்த மாதிரியெல்லாம் கேட்குறதுக்கு ஹவு ஆஃபன் யூ வாஷ் கார், ஹவு ஆஃபன் யூ வாஷ் யோர் கார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எவ்வளோ சீக்கிரமாக உன்னோட ஆஃபீஸ்க்கு போக முடியும், இங்கேருந்து பக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறியே, எவ்வளோ சீக்கிரத்தில் உன் ஆஃபீஸ்க்கு போக முடியும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு குயிக்லி கேன் யூ ரீச் த ஆஃபீஸ், ஹவு குயிக்லி கேன் யூ ரீச் த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா உன்கிட்டலாம் இதை வந்து புரியவே வைக்க முடியாது, இந்த கஷ்டத்தெல்லாம் உன்கிட்ட புரிய வைக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இட் இஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம், இட் இஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்,
இந்த பில்டிங்கோடைய வெளிப்புற தோற்றம் ரொம்ப அழகாக இருக்குது, வெளியே பார்க்குறதுக்கு இந்த பில்டிங் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு த எக்ஸ்டீரியர் ஆஃப் த பில்டிங் இஸ் வெரி அட்ராக்டிவ். த எக்ஸ்டீரியர் ஆஃப் த பில்டிங் இஸ் வெரி அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ பணம்லாம் வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஃபோன்லேயோ ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாலாம் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். பட் யாராவது ஒருத்தர் எனக்கு தெரியாது எப்படி பணம் பரிமாற்றம் பண்ணணும், எப்படி பணம்லாம் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு யார்கிட்டையாவது கேட்கணுன்னா அதை இங்கிலீஷில் ஹவு கேன் ஐ ட்ரான்ஸ்ஃபர் மணி ஃப்ரம் மை அக்கௌண்ட் டு அதர், என்னோடய அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு எப்படி பணம் மாற்றுறது, ஹவு கேன் ஐ ட்ரான்ஸ்ஃபர் மணி ஃப்ரம் மை அக்கௌண்ட் டு அதர் அப்படின்னு கேட்கலாம். இப்போ பார்த்த இந்த 20 சென்டென்சஸ்லேருந்து ஒரு குட்டி டெஸ்ட். நான் தமிழில் சொல்கிறத உங்களால் இங்கிலீஷில் உடனே கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், டிராஃபிக் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், ஐஸ்கிரீம் என்னால் வேண்டானே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஒன், இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், இது போதுமா உனக்கு. நெக்ஸ்ட் ஒன், நீ வருவேன்னு நான் நினச்சேன். ஸோ இந்த சென்டென்சஸ்க்கெலாம் ஆன்சர் காமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.